இந்த அம்மா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுல மோமோஸ் செய்யறாங்க. வீட்டுல செஞ்ச உடனே அந்த அப்பாவும் சாப்பிட்டு கிளம்பிடுறாங்க வேலைக்கு. அப்புறம் நம்ம அம்மா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு மோமோஸ்க்கு உயிர் வந்துடுது. நம்ம அம்மா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அதுக்கு கை காலெல்லாம் முளைச்சுக்குது. சரி பார்க்க கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா பரிதாபப்பட்டு அவங்களே அதை வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. எங்க போனாலும் அதை கூட்டிக்கிட்டே போறாங்க. எது கேட்டாலும் வாங்கியும் தராங்க. அது மட்டும் இல்ல அந்த மோமோஸை அவங்க பத்திரமா பாதுகாக்கவும் செய்யறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல நம்ம மாவு மண்டியை வளர்ந்துடுறோம். வளர வளர நம்ம மாவு மண்டியனுக்கு மத்த பசங்க மாதிரி ஜாலியா சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஆனா நம்ம அம்மா அவனை விடவே இல்லை. அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. அதனாலே அந்த மாவு மண்டியனுக்கு அந்த அம்மாவை பிடிக்காம போயிடுது. நம்ம அம்மா நம்ம மோமோஸை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக சாப்பாடெல்லாம் செய்யறாங்க. ஆனா அது எதுவுமே அவன் கண்டுக்காம வெளியில அவனோட ஃப்ரெண்ட்ஸோட கார்ல ஏறி போயிடுறான். சரி இதோட விட்டானா மாவு மண்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டான். நம்ம அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா ஒரு மாவு மண்டியை இப்படி எல்லாம் பண்றானு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மாவு மண்டியை வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த அம்மா அவனை விடவே இல்லை. அப்போ அந்த அம்மா அவன் மேல இருக்க பாசத்துல உடனே விட முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாவு மண்டியை எடுத்து லபக்குன்னு முழுங்கிடுறாங்க.